சக்தி. மூல மந்திரம். மூல மந்திரத்தில் வரும் காமாட்சியும் பங்காரு காமாட்சியும் அன்னையின் 1008 போற்றி மலர்கள் 1008 போற்றி திருவுருவையும் ஆலய புலவர்கள் எழுதி ஆசி பெற்ற போது அன்னை கூறினாள், மகனே, எந்த ஒரு நூலை எழுதினாலும் காப்புச்செயுள் என ஒன்றை எழுத வேண்டுமே. இந்த மந்திரம் எழுதியவர்கள் அதை எழுதவில்லையே, ஏன் என்று கேட்டாள். எழுதிய புலவர்கள் விழித்தனர். பிறகு அன்னை சொல்லி அருளினாள், இதற்கு நானே காப்புச் செய்யுளாக மூல மந்திரம் சொல்கிறேன், குறித்துக்கொள் என்று கூறி அருளினாள். இதுவே இன்றைய மூல மந்திரம். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. இதில் வரும் பங்காரு காமாட்சியை பற்றி குறிப்பிட்டாள். ஒரு காலத்தில் காஞ்சியில் 2 காமாட்சிகள் வழிபடப்பட்டனர். ஒன்று குறிப்பிட்ட இனத்தார் மட்டுமே வழிபட்ட காமாட்சி, இன்னொன்று பங்காரு காமாட்சி. 6 சமயத்தவராலும் வழிபடப்பட்ட காமாட்சி பங்கு 6 காமாட்சி, அதுவே பங்காரு காமாட்சி என்றால் அன்னை சொல்லியபடி குறிப்பிட வேண்டுமென்றால் பங்காரு காமாட்சி என வல்லினம் போட்டு எழுத வேண்டும். இந்த காமாட்சிக்கு சொர்ண காமாட்சி என்றே பெயர். சொக்க தங்கத்தால் ஆன விக்கிரகம் பங்காரு காமாட்சி. அவளை குறிக்கவே பங்கு 6 காமாட்சி என்றால் அன்னை. பக்தர்களிடையே குழப்பம் வரக்கூடாது என்பதற்காகவும் தங்கத்தாலான காமாட்சி என்பதை குறிப்பிடவும் வேண்டியே பங்கு 6 காமாட்சியை பங்காரு காமாட்சி என்றும் எழுதாமல் பங்காரு காமாட்சி என்று எழுதப்பட்டது. நீ சொல்லும் மூல மந்திரம் அது என்னுடைய மந்திரம். அதற்கு தனி பலன் உண்டு, தனி மரியாதை உண்டு. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.